ஏய், நீ சொல்கிற மாதிரிலாம் வாய்ப்பே இல்லைடா. ப்ராக்டிக்கலாக யோசிக்கலன்னா தப்பா அப்போ? எங்க உன் ப்ராக்டிகல் திங்கிங்க காமி. இங்கே பாரு, இதான் பிளானு. நீ சொல்கிற மாதிரிலாம் பண்ணோன்னா இதில் போட்டிருக்க மாதிரி தான் பண்ணோம் நம்ம. டேய், நான் எதிர்பார்த்த அந்த ஃபீலே இல்லைடா, சுத்தமாக இல்லை. டேய், நமக்குள்ளேயே ஒரு கட் ஃபீலிங் வேணும்டா. அப்போ அந்த விஷயத்தை நம்ம கரெக்டாக செய்வோம். என்ன ஃபீலு? பிளான் எல்லாம் ரெடி பண்ணுறது. பிளான்லாம் ஒன்று இருக்க வேணாம். இன்ஃபேக்ட் சொல்லணும்னா, நீ எல்லா விஷயத்தையும் லாஜிக்காக யோசிக்கணும்னு அவசியமே இல்லை. அப்போ எதுக்குமே ஒரு ரீசன்ஸ் அண்ட் ரூல்ஸ்னு எதுவுமே வேணாமா? சிஸ்டம்லாம் அப்புறம் எதுக்கு இருக்குது? இந்த மாதிரி ரூல்ஸாக இருக்கனால தானே எல்லாமே ஒழுங்காக ரன் ஆகிட்டு இருக்கு. நீ சொல்கிற அந்த சிஸ்டம்லாம் ஒழுங்காக இன்னாடலாம் நடக்குன்னு நினைக்கிறியா? ஆ, இப்போ யாராச்சும் ஒருத்தர் அதை பிரேக் பண்ணால் கூட இந்த மொத்த ஊரோட நிலைமையும் கேஸ் ஆகிடும். ஆமாம், அதுக்கு தான் நிறைய சிஸ்டம் ஃபாலோ பண்ண சொல்கிறது. இங்கே சிஸ்டம்மை ஃபாலோ பண்ணால் காலம் முழுக்க இப்படியே தான் இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சைக்கிளை பிரேக் பண்ணணும்னா நம்ம இப்போ இருக்க இந்த ஆர்டினரி லைஃப் ஸ்டைலை பிரேக் பண்ணணும். புரியல, என்ன சொல்ல வர? கிரீட் இஸ் குட்னு சொல்ல வரேன். இங்கே பேராஸ் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. பேராஸ் இல்லாமல் நீ எந்த ஒரு விஷயத்தையும் யோசிக்கவே முடியாது. இருக்கிறதே போதும்னு இருந்துட்டா உன் வாழ்க்கையில் எந்த ஒரு டெவலப்மெண்ட்டும் வராது. அப்போ எல்லாருமே அதே யோசிச்சா? எல்லாரும் ஒரே மாதிரி யோசிக்கிறது இல்லைல்ல, அதுதான் உன் ஸ்ட்ரென்த்து. நீ முன்னுக்கு வரணும்னா நீ ஒன்றை ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். உன் டெவலப்மெண்ட்காக நீ யாரை வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் உன்னை மேலே கொண்டு வந்து நிறுத்தும். நீ சொல்கிற இந்த சிஸ்டமு வேறு எதுவுமே இல்லை. என்னை போட்டு பயங்கரமாக குழப்படா நீ. இப்போ என்ன சொல்ல வர? இந்த சோசியல் ஜஸ்டிஸ், ஈக்குவாலிட்டி, அப்புறம் அது என்னது கம்யூனிசம், இது எல்லாமே பாயிண்ட்லெஸ். ஒரு தனிப்பட்ட மனுஷனோட டெவலப்மெண்ட் தான் ரொம்ப முக்கியம், அதானே? எக்ஸாக்ட்லி. இப்போ தான் நான் நினச்ச ரூட்டுக்கே நீ வர.